வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளருமான தொல் திருமாவளவன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் தொகுதி வேட்பாளருமான துரை ரவிக்குமார் ஆகியோர் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தொல் திருமாவளவன் திமுக தலைமையிலான கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கூறினார். நடைபெறவுள்ள இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம். இந்த 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் கூட்டணியின் தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை நேரிலே சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறோம். சிதம்பரம் தொகுதியில் 5வது முறையாக நான் போட்டியிடுகிறேன். ஏற்கனவே 4 முறை அந்த தொகுதியில் போட்டியிட்ட பரிச்சயம் இருக்கிறது. 2009 திமுக கூட்டணியில் சுமார் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிற வாய்ப்பு சூழல் அமைந்தது. அதன் பிறகு வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் கூட தற்போது அமைந்திருக்கிற இந்த மெகா கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழகம் தழுவிய அளவில் 40க்கு 40 இடங்களிலும் வெற்றி பெறும். அந்த வகையில் சிதம்பரம் தொகுதியிலும் வெற்றி பெறுவோம். அடுத்து விழுப்புரம் தொகுதியில் 2வது முறையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி களம் காண்கிறோம். 2009 ஸ்டார் சின்னத்தில் விழுப்புரம் தொகுதியிலே போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி வாய்ப்பை இழக்க நேர்ந்தது. தற்போது 2வது முறையாக இந்த பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது. இந்த தொகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர்களில் ஒருவரான எழுத்தாளர் தோழர் ரவிக்குமார் அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அந்த தொகுதியின் வாக்கு வங்கி மற்றும் கூட்டணி சக்தி மற்றும் விடுதலை சிறுத்தைகளின் வலிமை ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றி சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதென்று முடிவு செய்திருக்கிறோம். ஆக இந்த 2 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கட்டாயம் வெற்றி பெறுவோம். திமுக கூட்டணி 40க்கு 40 இடங்களில் வெற்றி பெறுவோம். இதனைத் தொடர்ந்து சென்னை எழும்பூரில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சந்தித்து அவர்கள் வாழ்த்து பெற்றனர். ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் உரிமை இழந்தவர்களுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் தமிழக வாழ்வாதாரங்களுக்காகவும் ஈழத் தமிழர்களுக்காகவும் ஓங்கி குரல் கொடுத்து அதற்காகவே எண்ணற்ற போராட்டங்களை அறப்போர்க்களங்களை நடத்தி வருகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் ஆருயிர் சகோதரர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற மக்களவை தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எழுத்தாளர் ஆருயிர் சகோதரர் ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரம் தொகுதியிலும் களம் காண்கிறார்கள். இருவரும் மகத்தான வெற்றி பெறுவார்கள். தமிழர்களின் குரலை, உரிமை இழந்தோரின் குரலை பிரதிபலிக்கின்ற குரலாக இருவரும் இந்திய நாடாளுமன்ற மக்களவையில் திகழ்வார்கள். இந்த கூட்டணி தமிழகம் புதுவையில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் மதச்சார்பின்மையை பாதுகாக்கிற குறிக்கோளோடு மாநில கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து அரசு அமைக்கும். பின்னர் தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசனை சந்தித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளருமான தொல் திருமாவளவன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் தொகுதி வேட்பாளருமான துரை ரவிக்குமார் ஆகியோர் வாழ்த்து பெற்றனர்.
இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணனை சந்தித்தும் அவர்கள் வாழ்த்து பெற்றனர்.